ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம். வாசி ஈஸ்வரன் ஐயாவை உங்கள் பலத்த கரகோஷத்திற்கு இடையில் வருக வருக என வரவேற்கிறேன். நவாம்ச சூட்சமங்கள் அந்த தலைப்பில் பேசணும். அதனால் நவாம்சம் சூட்சமங்கள் என்ற தலைப்பில் குமாரபாளையத்தின் மூத்த முன்னோடி ஜோதிட கலைஞராகிய வாசி ஈஸ்வரன் ஐயா அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இந்த விழாவை ஏற்பாடு செய்து நம்மையெல்லாம் இங்கே வரவழைத்து ஒரு கலந்துரையாடல் செய்வதற்கு ஏற்பாடு செய்த திரு ராகு வாழ்க ரமேஷ் அவர்களுக்கு நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். விடாமுயற்சியாக இன்றைய குமாரபாளையத்திலே யாருமே எடுத்து செய்ய முடியாத அளவிற்கு இப்படி ஒரு நிகழ்வுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு என்னுடைய பாராட்டுக்கள். நாங்கள்லாம் முன்னோடின்னு சொன்னார். முன்னோடி தான். ஆனால் குமாரபாளையத்தில் எந்த விதமான நிகழ்ச்சி நாங்கள்லாம் நடத்த முடியல. சின்ன சின்னதாக அவங்கவுங்குள்ள இருக்கிறத வச்சு செஞ்சுட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு மீட்டிங் மாதிரி ஏற்பாடு பண்ணி செய்யலை. நாங்கள் ஆரம்பத்தில் ஜோதிட சங்கம் ஆரம்பித்தோம். முதலே தமிழ்நாட்டிலே முதல் ஜோதிட சங்கம் ஆரம்பித்தோம். அது வளர்ந்துட்டுருக்குது. கிட்டத்தட்ட ஈரோடு மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், கோவை மாவட்டம் எல்லாம் 3 சேலம் மாவட்டம் முதற்கொண்டு உட்பட ஒரு 4 மாவட்டங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு ஜோதிடம் தமிழக அளவிலே மிக சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு இந்த 4 மாவட்டங்களுக்கு உண்டு. இந்திய அளவிலே கூட ஜோதிடத்தை பற்றி பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு, ஜோதிடத்தை பற்றி பெரும் பேசக்கூடிய அளவுக்கு ஜோதிடர்கள் இங்கு தான் இருக்கிறாங்க. சென்னை நமக்கு தலைநகரமாக இருந்தால் கூட ஜோதிடத்தில் வல்லுநர்களும் ஜோதிடம் தொழிலாக வாழ்பவர்களும் இங்கு தான் அதிகம். அதனால் அந்த சிறப்பும் பெருமையும் நம்ம 4 மாவட்டங்களுக்கு உண்டு. அதில் எந்த அளவும் சந்தேகம் இல்லை. அதில் குமாரபாளையத்தில் ரொம்ப சிறப்பாக ரமேஷ் அவர்கள் எடுத்து செஞ்சிட்ருக்கார். நாங்கள்லாம் ஆரம்ப காலத்தில் ஜோதிடம் கற்றுக்கொள்ளுகிற போது இந்த 12 ராசி 9 கிரகம் 27 நட்சத்திரத்தை தான் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க எல்லாருமே. இவைகள் தான் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. பொதுவாக கிராமத்து ஜோதிடர் மாதிரியே தான் அப்பவும் பேசிகிட்டு இருந்தாங்க, பழகிட்டு இருந்தாங்க. இப்படி விரல் விட்டு விரலில் எண்ணுறது, வருஷங்களை எண்ணுவது, இப்படி கணக்கு போடுறது தான். பெரும்பாலும் ராசி கட்டத்தை தாண்டி ஜோதிடத்தை பேசப்பட்டதில்லை. இங்கே ராசி கட்டத்தை தாண்ட மாட்டாங்க. காரணம் கணிதத்தில் பற்றாக்குறை. கணிதம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கோ கணிதம் கற்றுக்கூடிய அளவுக்கோ 2 வகையிலையுமே ஆள் இல்லை. சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை, கற்றுக்கிறதுக்கு ஆள் இல்லை. காரணம் கல்வி முறை. அன்றைய கால கல்வியெல்லாம் ஒரு 2வது 3வது படிச்சுட்டு இருந்த அளவு தான் இருந்தாங்க. அதுக்கு மேலே அவங்க படிப்பு வரல. நல்லா மெத்த படித்தவங்கெல்லாம் இந்த துறைக்கு வரல. ஏதோ 2 ஒருத்தர் இருந்தாங்க. அவர்கள் ஜாதகத்தை நல்லா சிறப்பாக எழுதுனாங்க, சிறப்பாக பேசினாங்க. அதை அவங்க வாரிசுகளுக்கு கூட சரியாக சொல்லித்தரல. அப்புறம் மற்றவங்களுக்கு எப்படி சொல்லி தருவாங்க? ஆனால் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தலை. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது கிட்டத்தட்ட 1990க்கு பின்னாடி தமிழ்நாட்டில் இந்த நிலை ஏற்பட்டுச்சு. அந்த மாற்றங்களை 90க்கு பின்னாடி தான் நாங்கள்லாம் கொண்டுட்டு வந்தோம். அப்போ ஒரு ஜோதிடர் போய் உட்காந்து பேசுறது கூட ஒரு ஜோதிடர் அனுமதி தர மாட்டார். ஏன்னா இங்கேருந்து ஏதாவது கற்றுட்டு போயிடுவா, இல்லை நம்மளை பற்றி அடுத்தவங்க போய் குற்றம் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உட்காந்து பேசுறது கூட அனுமதி தர மாட்டாங்க. இதெல்லாம் முதல்ல நான் ஆரம்பத்தில் நான் ஜோதிடம் கற்றுக்க வந்தபோது இருந்த ஒரு தேவை. இவர்களை எல்லாம் போய் பேசி 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 ஒரு ஒழுங்குபடுத்தி, ஒரு ஒற்றுமைப்படுத்தி ஒரு சங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று உருவாக்கி 1990 பள்ளிவாயத்தில் முதல் தமிழ்நாட்டிலே ஜோதிட சங்கம்னு ஆரம்பித்தது நடந்துச்சு. அதற்கு பின்னாடி தான் ஜோதிடத்தில் கணித முறைகளாகட்டும், ஜோதிடத்தில் பாகங்களை பிரித்து பார்க்கின்ற முறைகளாகட்டும், எல்லா முறைகளுமே அதற்கு பின்னாடி தான் வழிவகுக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் கிரகங்களை கிரக ஸ்புடங்களை கூட தேசாந்திரம் பண்ணாங்க. லக்னத்தை தான் தேசாந்திரம் பண்ணி லக்ன ஸ்புடம் பண்ணணும். ஆனால் கிரகங்களை கூட அந்த கணித முறை தெரியாமல்
தேசாந்திரம் பண்ணி எல்லாம் கூட பண்ணாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் சூரிய உதயம் என்னமோ அதுக்கு தக்கவாறு கிரகஸ்புடத்தையே கூட எல்லாம் மாற்றினாங்க. அப்படியெல்லாம் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் பெரிய ஜோதிடர்கள்லாம் நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அதை கடுமையாக எதிர்த்து அதெல்லாம் வாதம் செய்து அதை நிரூபித்து காட்டி, அப்போல்லாம் கணினி கூட கிடையாது, ஒரு கம்ப்யூட்டர் கூட கிடையாது. முதல் ஈரோட்டில் நமக்கு தெரிஞ்ச அஷ்டலட்சுமி கம்ப்யூட்டர்னு சொல்லி ஒரு கம்ப்யூட்டர் துறை வச்சாங்க. அவங்க தான் அப்போ தான் கணிதத்தை ஜோதிடத்தை கம்ப்யூட்டரில் கொண்டு வந்து புகுத்தினவங்க. பார்த்தா பெரிய பேப்பரில் போட்டு கொடுப்பாங்க. இப்போ இருக்கிற மாதிரிலாம் மெத்தேடு கிடையாது. அந்த காலகட்டத்தில் தான் வந்து நாங்கள் அதெல்லாம் வந்து நிரூபித்து காட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைச்சிது. அதெல்லாம் செஞ்சோம். இன்றைக்கு கூட பழைய ஜோதிடர்கள் இல்லாமல் வரக்கூடிய புதிய ஜோதிடர்கள் அனைவருமே கணிதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. எத்தனை பேருக்கு கணிதம் தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்து பார்த்தா ஒரு கேள்விக்குறி தான். எல்லாருமே ஒரு தேதியோ நேரத்தையோ கொண்டு போய் ஒரு இடத்தையும் கொண்டு போய் ஒரு கம்ப்யூட்டரில் கொடுத்து வாங்கி அதன் மூலிமா திசாபுத்தி கண்டுபிடிச்சு மக்களுக்கு பலன் சொல்கிறாங்களே வெளியே, ஒரு பேப்பர் எடுத்து ஒரு ஜாதகம் பிறந்த நேரத்தை கணிதம் பண்ணி லக்கண நவாம்சம் திசாபுத்தி எடுத்து பலன் கொள்ளுகிற ஜோதிடர்கள் இன்றைக்கி இருப்பாங்க அப்படின்னா விரல் விட்டு தான் எண்ணணும். இது ஜோதிடத்தில் பெருமையாக நினைக்கக்கூடிய விஷயமே அல்ல. ஆனால் இந்த வழிமுறையை இன்றைக்கு வகுப்பு நடத்துகிறவர்கள்லாம் செய்கிறார்களா அப்படின்னா 90 பங்கு கிடையாது. ஒரு கட்டத்தை வச்சுட்டு ஒரு கிரகம் இங்கிருந்தா அப்படியே அங்கிருந்தா அப்படியே இப்படியே அப்படின்னு சொல்லி கணித முறை இல்லாமல் ஜாதக முறைகளை மட்டுமே வச்சு பலன் சொல்லி கொடுக்குறாங்களா வெளியே கணித முறை பேசிக்கை சொல்லி தருவதில்லை. ஒரு குழந்தை பிறந்தால் அன்றைய சூரிய உதயம் எடுக்க தெரியணும். அன்றைய சூரியத்திலிருந்து குழந்தை பிறந்த நேரம் வரைக்கும் இருக்கக்கூடிய டைம் எடுத்து கணிதம் பண்ணி லக்னம் போட தெரியணும். அன்றைய கிரகஸ்புடத்தை வச்சோ அல்லது உதயாதி நாளிகையை வச்சு கொண்டோ திசாபுத்தி எடுக்க தெரியணும். இது மாதிரி எதுவுமே இன்றைக்கி தெரியாது. நீங்கள் எடுத்து பார்த்து நீங்கள் வந்து ஒரு ஜோதிடர் வந்து இது என்ன இப்போ ஒரு கணிதம் கொடுத்து கையில் போடுங்க அப்படின்னு சொன்னால் செல்ஃபோனில் வச்சு போடத்தான் தயாராக இருக்கலாங்கிற வெளியே கையில் எழுதி போடக்கூடிய அளவுக்கு தெரியவதே இல்லை. அதை வந்து நான் குறையாக சொல்கிறதா நினைக்கலாம். ஆனால் ஒரு விதத்தில் நான் வந்து அதை செய்கிறதுக்கு நான் தூண்டுவதாக கூட நீங்கள் நினச்சிங்க. கண்டிப்பாக இந்த முறை மாறணும். இந்த முறை மாறி எல்லோரும் கணித முறை தெரிஞ்சுக்கணும். ஏன் கணித முறை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கணித முறையால் மட்டும்தான் மற்ற பாவங்களை நாம் ஆய்வு செய்ய முடியும். மற்ற உபபாவங்களையெல்லாம் நாம் ஆய்வு செய்யறதுக்கு முக்கியமாக நமக்கு தேவை கணித முறை. இன்றைக்கி ஜோதிடத்தில் எத்தனையோ முறைகள் வந்துருச்சு. கேபி சிஸ்டத்துலேருந்து இன்றைக்கி எத்தனையோ லக்கண பத்ததி அதுலேயும் ஏகப்பட்ட முறைகள் இருக்குது. எல்லாத்துக்குமே மெயின் கணிதம் வேணும். அதனால் கணிதங்களை கற்றுக்கிறது ஒரு சிறப்பாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அடுத்த வகுப்பு நடத்துகிறவங்களாம் முக்கியமாக ஒவ்வொரு நாளுமே கணிதத்துக்கு 1 மணி நேரம் ஒதுக்கி கணிதத்தை சொல்லிக் கொடுங்க. மற்ற பாவங்களை கூட அப்படி கூட சொல்லிக் கொடுங்க. கணிதத்தை வந்து வலியுறுத்துங்க. கணிதம் வந்து இந்த ஜோதிடத்தை வளர்க்கும். இந்த ஜோதிடம் விஞ்ஞான பூர்வமானது அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கு. நமக்கு நாளை ஏதாவது ஒரு இடத்துல தடங்கள் இல்லாமல் பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலையை அது உருவாக்கி தரும். இல்லைன்னா இன்னொருத்தர் வந்து கேள்வி கேட்டால் நம்ம அந்த இடத்துல தடுமாறக்கூடிய நிலை வந்துட்டு ஜோதிடம் போய் எடுத்தோன்னு சொல்லிவிடுவாங்க. எல்லாருமே வந்து எதுக்கு ஆதாரம் கேட்குறாங்களே இல்லையோ ஜோதிடத்துக்கு மட்டும் ஆதாரம் கேட்குறாங்க. தொட்டதுக்கெல்லாம் ஜோதிடத்தில் ஆதாரம் வேணும் தான் கேட்குறாங்களே இல்லையோ வேறு ஒரு டாக்டர்கிட்டையோ ஒரு வக்கீல்கிட்டையோ வேறு எந்த துறையிலையும் போய் ஆதாரம் வேணும் கேட்குறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா கேட்டால் பதில் சொல்கிறதுக்கும் இல்லை. ஏன்னா இன்றைக்கு ஜோதிடத்தை அந்த அளவுக்கு கேவலமான நிலைக்கு இந்த திராவிட கட்சிகள் கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கு மக்கள் மத்தியில். ஆனாலும் மக்கள் கேட்க போகிறதில்ல. இன்றைக்கு திராவிட கட்சியில் இருக்கிறவங்களே எல்லாருமே வந்து ஜோதிடம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. வெளிப்போகா பேசி நம்முடைய உயர்வுகளை கேவலப்படுத்தி நம்மளை வந்து நிமிர்ந்து நிற்கிறதுக்கு இல்லாமல் முழங்காலை தட்டி கொண்டே இருக்கிறாரு. இது திராவிட கட்சிகள் செய்கின்ற வேலை. சவால் விட்டு வாங்க நின்று பேசலாம் அப்படின்னா யாரும் வர தயாரில்லை. பின்னாடி இருந்து எல்லாம் பார்க்குறாங்களே வெளியே. ஏன்னா அவங்களுக்கு நம்மை குறைபடுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் கூட இல்லை. அவங்க ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை கைப்பற்றுவதற்காகவே ஜோதிடத்தை மிக கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அதனால் நம்ம இந்த துறையில் வலுப்பெறணும் அப்படின்னா நம்ம துறையில் முழுமையான ஸ்ட்ராங்காக நிற்கணும். எந்த இடத்துலையும் எந்த கேள்விக்கும் பதில் கொள்ளக்கூடிய இடத்துல நம்ம நிற்கணும். அதற்கு மிக அடிப்படையாக வருவது கணித முறை. அதனால் கணித முறையை சிறப்பாக கற்றுக்கிட்டால் சிறப்பாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்து எடுத்துட்டோம்னா ராசி சக்கரத்தை தாண்டி
நவாம்ச சக்கரத்துக்கு போவதற்கு நிறைய குறைபாடுகள் இருக்குது. ஏன்னா ராசி சக்கரத்தில் ஏகப்பட்ட குறைபாடுகள். ராசி சக்கரத்தில் நான் ஒரு கருத்து சொல்கிறேன், அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு, அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு, இப்படி ஏகப்பட்ட கருத்து குளறுபடிகள் இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் கருத்து குளறுபடி கன்ஃபார்மாக இருக்குது. இதில் நவாம்ச தொட்டிங்கன்னா அதிகப்படியான கருத்து குழப்பம் இருக்குது. இன்றைக்கு நவாம்சம் நாம் பார்க்குற அதிகபட்சம் பேர் பார்க்குறது சாரம் பார்க்குறதுக்காக பார்க்குறோம். ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது என்பதை அறிவதற்காக அதிகபட்சம் பேர் நவாம்சத்தை பயன்படுத்துகிறார்கள். அதுக்கடுத்தபடி எடுத்துட்டா ஒரு கிரகம் ராசியில் உச்ச நீச்சமாக இருந்தால் நவாம்சத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அது வலுவு அப்படின்னு சொல்கிறதுக்குண்டான அடுத்த அடிப்படையை கொண்டு போகிறாங்க. இது 2வது முறை. 3வது முறை எடுத்துட்டா ஒரு கிரகம் அதே ராசியில் நவாம்சத்தில் இருந்தால் வர்க்கோத்தமம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கிற அளவுக்கு நவாம்சை கொண்டு போகிறாங்க. நவாம்சை வைத்து ஒரு பலனை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, அல்ல நவாம்சத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை நம்ம அதில் கொண்டு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு கணித முறை தெரிஞ்சால் தான் அதில் போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வர முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கணித முறை பற்றாக்குறை தான். கணிதம் ஒரு ராசி நவாம்சம் அது அடிப்படையாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு லக்னஸ்படம் போட தெரிஞ்சிருக்கணும், ஒரு கிரகஸ்படம் போட தெரிஞ்சிருக்கணும், ஒரு பாவஸ்படம் போட தெரிஞ்சுக்கணும், ஒரு தசாபத்தி எடுக்க தெரியணும். இதெல்லாம் நாமளாக நம்ம கையாலே கணிதம் பண்ணி எடுக்க தெரிஞ்சாதான் அந்த ஜோதிடத்தினுடைய உட்பிரிவுடைய தன்மை நமக்கு தெளிவாக புரிய. கணிதம் கற்று பாருங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கற்றுக்கிட்டேன்னா அது ஈஸியாக வந்துடும். என்ன நார்மலான எண்களுக்கு பதிலாக அதில் நாளிகை கணக்கில் இருக்குது, பாகை கணக்கு இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசமாக வழிய. நார்மலான எண்களாகவே நீங்கள் இதை பாவித்து கொண்டு வந்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி ஒரு ஈஸியாக இருந்துடும். எப்படி ஒரு மொழி பேசுகிறவனுக்கு இன்னொரு மொழி பேசுவது திக்கி திக்கி வருமோ அப்படி தான் கணிதத்திலையும் நம்ம நார்மலான கணிதத்துக்கு ஜோதிட கணிதத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். இதை புரிஞ்சுட்டிங்கன்னா இது ஒரு ஈஸி தான். இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஜோதிட பாஷையில் இதுவும் வந்துடும், ஈஸியாக வந்துடும். அதனால் கணித முறையை கற்றுக்கிறது ரொம்ப நல்ல சிறப்பு. இப்போ ராசி சக்கரத்தை இருந்து ஒரு பலனை எடுப்பதற்கு நவாம்ச சக்கரம் முக்கியம். அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரண ஜாதத்தை யாராவது ஒரு போடுங்க, நல்ல அனுபவம் உள்ள ஜாதகத்தை போடுங்க, உங்கள் ஜாதகத்தை போடுங்க. பெரும் தலைவர்கள் ஜாதகம் அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நம்ம ஜாதகத்தை யாரோ ஒரு ஜாதகத்தை போட்டு நம்ம ஒரு ஆய்வு செய்யலாம். யாராவது இருந்தீங்கன்னா ராசி நவாம்சம் தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா தசாபத்தியோட போடுங்க பார்க்கலாம். அதை வச்சு ஒரு சின்ன ஆய்வு செய்யலாம். யார் போட்டாலும் சரி ஒரு 4-5 ஜாதகம் பார்ப்போம். ஏன்னா நேரடியாக உங்களுக்கு விளக்கம் சொன்னா தான் அது புரியும். அதுக்கப்புறம் சில குறிப்புகள் சொல்கிறேன், அந்த குறிப்புகளை வச்சு நவாம்சத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறேன். யாராவது இருந்து ஒருத்தர் போடுங்க வாங்க. யாராவது வரீங்களா? ராசி நவாம்சானா அந்த ஜாதகர் இங்கே இருக்கணும். இன்னொருத்தர் ஜாதகத்தை போட்டு கேட்காதீங்க. ஏன்னா அந்த ஜாதகத்தை பற்றி சொன்னோம்னா அவங்க அதை உண்மையாக சரியா அப்படிங்கிறது அவங்க உணரணும். இன்னொருத்தர் எப்படி இருப்பாங்கன்னு நாம் சொல்ல முடியாது. அவங்களுடைய புறத்தோற்றத்தை வச்சு சொல்லலாம் இல்லைய, அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்க தான் சொல்லி ஆகணும், இன்னொருத்தர் சொல்லவே முடியாது. அதனால் மற்றவங்க ஜாதகத்தை போடாதீங்க, உங்கள் ஜாதகம் இருந்தால் போடுங்க. அது ஓரளவுக்கு நல்லா வயசான ஜாதகம் வந்தால் ரொம்ப பெட்டரு, போடுங்க. உங்களோட இணைந்து நானும் நவாம்சத்தின் சூட்சமங்களை கவனித்து அவர்கிட்ட உங்கள் சார்பாகவும் கேட்பேன். இந்தாங்க, எனக்கு தெரிந்த கருத்து சொல்கிறேன். நான் ஒன்றும் பெரிய ஆள்னு யாரும் நினச்சிக்காதீங்க. உங்கள் ஜாதகங்களா? உங்கள் ஜாதகமா? கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. ஆமாம், என்னமோ நமக்கு எல்லாமே தெரியும்னு நினச்சிடாதீங்க. எனக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்ல போகிற அவ்வளோதான். அனுபவம் கிட்டத்தட்ட 90ல் இருந்து 89லேருந்து இந்த துறைக்கு வந்த 90லேருந்து என் துறையில் இருக்கிறேன். ஆனாலும் இதை பயன்படுத்தாமல் இருக்கிறேன், அவ்வளோதான். ஒரு ஆய்வு ஆராய்ச்சி தான் இதில் வெளியே, மற்றது இல்லை. இப்போ இப்போ இந்த ஜாதகத்தில் எடுத்துட்டோம்னா லக்கணத்துக்கு 7 கூடையுமே உச்சம், சூரியன் உச்சம், அதனால் 7ஆம் இடம் பலம் அப்படின்னு பார்ப்போம். அப்படி தானே பார்ப்போம். அப்புறம் எடுத்துட்டா லக்கணத்துக்கு 4 கூடிய சுக்கிரன் ஆட்சி, நல்லா பலமாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் லக்கணத்துக்கு 6 கூடிய சந்திரன் ஆட்சி பலமாக இருக்குது அப்படின்னு இந்த கருத்தை பார்த்துக்குவோம். இதில் பார்த்தோம்னா வர்க்கோத்தம கிரகங்கள் பார்த்தா ராகு கேது மட்டும்தான். ராகு கேது மட்டும். அதாவது அவர் ஆட்சி உச்சம் சொல்றது ராசி கட்டத்தில் பார்த்து தேடிக்கிட்டு எங்க இவர் தப்பா சொல்றாருன்னா யாரும் தவறா நினைக்காதீங்க. அவர் அப்படியே நவாம்சத்துல சொல்றாரு. கும்பலகணத்தின் 7ஆம் வீடு சிம்மம், அதன் அதிபதி சூரியன் நவாம்சத்தில் மேசத்தில் உச்சமடைந்திருக்காரு. அதே மாதிரி
ராசி கட்டத்தில் லக்னத்திற்கு 4ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் நவாம்சத்தில் ஆட்சி பெற்றிருக்கார். அதே மாதிரி சந்திரன். இந்தாங்க இந்த மைக்கெட். இப்படிதான் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ இந்த ராசி கட்டத்தில் எடுத்தால் வர்க்கோத்தம கிரகம் ராகு கேது மட்டும்தான். மற்றது உச்சம் பெற்ற கிரகங்களும் பார்த்தா அதுக்கப்புறம் வந்து பாதசாரங்களை பார்ப்போம். நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஒரு லக்கினம் என்பது ராசியுடைய அடிப்படையில் இருக்கிற கிரகங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அது நவாம்சத்தில் எந்த நிலையில் இருக்கிறது என்று மட்டுமே பார்க்கிறோம். அதை மட்டுமே பார்க்குறோம். இப்போ என்னுடைய கருத்து ஃபஸ்ட்டு எடுத்தீங்கன்னா லக்கினம். இந்த லக்கினம் வலிமையாக இருக்கா அப்படின்னு நான் பார்த்தோம்னா, லக்கினம் நவாம்சத்திலே 5 கூடிய நவாம்சத்துக்கு போயிருக்கிறது. பெரும்பாலும் வந்து நவாம்சங்களை வந்து ஒரு காலகட்டத்தில் ஆண் பெண் ராசி போட்டாங்க. ஆணுக்கு ஆண் நவாம்சமும் பெண்ணுக்கு பெண் நவாம்சமும் போட்டாங்க. நாங்களாம் அப்படியெல்லாம் போடுறதில்லை, ஏற்றுக்கவே இல்லை. இது ஒரு காலகட்டத்தில் நடந்தது. பண்டிட் மாதேஸ்வரன் அவர்கள் இந்த கருத்தை வலியுறுத்தி சொன்னாங்க. ராசிபுரம் மாதேஸ்வரன் அவர்கள் வந்து அம்சத்தில் வந்து பெண் அம்சமாக வர்ற மாதிரி அமைச்சுங்க, அது 10 நிமிஷம் வித்தியாசத்துக்குள் லக்கணத்தை மாற்றி போட்டுக்க அப்படின்னாங்க. ஆனால் நிறையா நாங்கள் அனுபவத்தில் பார்த்த வகையில் அப்படி போடலை, அது ஒத்து வரல. இது அவருடைய கருத்துக்கு மாற்று கருத்தாக இருக்கலாம், இருந்தாலும் எங்களுடைய அனுபவங்களை சொல்கிறோம். அப்படி எடுத்துக்கல. இது ஆண் ஜாதகமா பெண் ஜாதகங்களா? ஆண் ஜாதகம். இப்போ ஆணுக்கு ஆண் நவாம்சமே அமைஞ்சிருச்சு அந்த அடிப்படையில் பார்த்தா. ஆனால் நான் எப்படி எடுத்துக்கோன்னா, லக்கினம் 5 கூடிய நவாம்சத்துக்கு போயிருக்கு அப்படின்னு தான் நான் எடுத்துக்குவேன். லக்கணம் 5 கூடிய நவாம்சத்துக்கு போயிருக்குது. அப்போ 5 கூடிய நவாம்சத்துக்கு ஒரு லக்கணம் போனால் இந்த லக்கணத்தினுடைய குணங்கள் பூராமே 5ஆம் இட குணங்களே இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. 5ஆம் இட குணங்கள். ஆமா, 5 கூடிய நவாம்சம் அப்படின்னா ராசியிலே கும்பலக்கணமாக இருப்பது. நவாம்சம் எடுத்தா ராசியினுடைய 5ஆவது ராசியாகிய மிதுனத்திலே அந்த லக்கணம் உட்காந்துருக்கு. புரியுதுங்களா? இப்ப லக்கணம் ராசியினுடைய 5ஆவது கட்டமாகிய இடத்துல லக்கணம் விழுந்திருக்குன்னா 5 கூடிய நவாம்சம் நான் சொல்லுவேன். என்னுடைய பாணி. இப்ப 5 கூடிய நவாம்சம் போனாவே இவர்களுக்கு திருமணம் ஆயிட்டான்னு வச்சுக்க, பிள்ளைகள் மீது அதிக அவருடைய சொல் வழக்கு 5 கூடையங்கிறது ஆக்சுவலா வந்து ராசி கட்டத்தின் லக்னத்திலிருந்து 5 ராசிகள் தள்ளி லக்னம் வந்திருக்குன்னு எடுத்துக்கணும். நார்மலாக நம்ம எடுத்துக்கிறது 9ஆவது நட்சத்திர பாதம். ஏன்னா அங்கே வந்து பூரட்டாதி 3ல் இருந்திருக்கு, அது பேசிக்கு. இது இவருடைய கான்செப்ட்ல 5ஆவது ராசியில வந்திருக்கு, அப்படி எடுத்துங்க. இது ராசிக்கு மட்டுமில்ல, மற்ற 20 சக்கரங்களுக்கு அப்படிதான். ராசியினுடைய கோணம் மற்ற சக்கரங்கள்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் மற்ற சக்கரங்களை விட ராசியினுடைய பலத்தை மற்ற சக்கரங்கள் எந்தவாறு நமக்கு சொல்லுகிறது அப்படிங்கிறதான். அப்போ இவருக்கு 5ஆம் பாவத்திலே அந்த லக்கணம் எழுதிருப்பனால புத்திரர்கள் மீது அதிக பற்றுடையவர்கள், பூர்வ புண்ணியத்தின் மீது அதிக பற்றுடையவர்கள், அறிவின் மீது நல்ல தெளிவுள்ளவர்கள், அறிவு தெளிவுள்ளவர்கள் அப்படின்னு 5ஆம் பாவத்தினுடைய குணம் பூராமே இவருக்குள்ள இருக்கும். இவருடைய தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்ட ஒரு கேரக்டர் பார்த்தா இந்த 5ஆம் பாவத்து குணம் பூராமே அவரிடம் இருக்கு. அந்த 5ஆம் பாவாதிபதி ராசியிலே 6ஆம் இடத்தில் இருப்பதும் நவாம்சத்திலே 12ஆம் இடத்துல இருப்பதும் என்ன சொல்லுது அப்படின்னா, 5ஆம் பாவாதிபதி கெட்டு போனதுனால இவருடைய திட்டங்கள் பூராமே தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கும். இவருடைய திட்டங்கள் பூராமே தவறான வழிபாதையில் போயிட்டு இருக்கும். இவங்களுடைய திட்டங்கள் பூராமே விரயத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்போ இவர் தன்னை அறிவாளி என்று சொல்லுகிறாரு. இவர் செய்கின்ற அறிவாளியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா தவறான பாதையில் இவர் கொண்டு போய் சேர்க்கிறது. இவருடைய புத்திர பாவத்தினுடைய தன்மை 5ஆம் பாவத்தினுடைய தன்மைக்கு நிறைய செலவு செய்கிறாரு, பசங்க பிள்ளைங்களுக்குலாம் செய்கிறாரு. அது எல்லாமே 6ஆம் பாவத்துக்குடான வழிவகுக்குது, தவறான கோணத்தை கொண்டு போகுது. இப்படி நான் எடுத்துக்குவேன். இந்த கருத்து அவருக்கு பொருந்துதா அப்படிங்கிற நீங்க சொல்லணும், ஜாதகம் போட்டவர் சொல்லணும். அப்போ பொருந்ததுன்னா இப்போ நவாம்சத்தை நான் பார்க்குற மெத்தேட் இதுதான். இப்படியே 12 பாவத்தையும் நாம் பார்க்கலாம். இப்போ 2ஆம் பாவ அதிபதி யாரு? குரு. அவரு நவாம்சத்தில் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டா அவரும் 5ஆம் பாவத்தில் இருக்காரு. 2ஆம் பாவ அதிபதி 5ஆம். இப்போ லக்கணம் கூட சில வேலை நேர வித்தியாசத்தினால மாறலாம், ஆனால் பாவங்கிரகங்கள்லாம் மாறாது, அதிகபட்சம் மாறாது.
அது சில பஞ்சாங்கத்தினால வேணா மாறலாமோ ஒழிய திருக்கணிதம் போட்டோம்னா அது மாறாது. 2ஆம் பாவாதிபதி 5ஆம் பாவத்துக்கு போயிருக்கு அப்படின்னா 2ஆம் பாவம் 5ஆம் பாவத்தில் இருந்தாவே பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இவருக்கு கிடைக்கும். இப்ப 5ஆம் பாவாதிபதி 6ல் போயிட்டார் அப்படின்னு வச்சுங்க. அப்ப பூர்வ புண்ணிய சொத்தை அழிப்பாரு. அப்ப பூர்வ புண்ணிய சொத்து இருக்கு, இப்ப பூர்வ புண்ணிய சொத்தை அழிப்பாரு. இப்ப 5ஆம் பாவாதிபதி இங்க ராசியில வச்சுக்கிறோம். அங்க 5ஆம் பாவத்தினுடைய குணத்தை எடுத்துக்கிட்டு அந்த 5ஆம் பாவாதிபதி ராசியில் எப்படி இருக்காரோ அந்த குணத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 2ஆம் அதிபதி 5ல் இருந்தா பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இவருக்கு வரும். ஆனா அந்த பூர்வ புண்ணிய அதிபதி பலமா இருந்தாவோ அல்லது வேற யோகஸ்தானத்தில் இருந்தாவோ தான் அது யோகமா மாறுமோ இல்லையே, ராசியிலே கெட்டு போய்விட்டால் அது யோகமா மாறாது அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்ப அடுத்தபடியா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். அடுத்தபடியா 3ஆம் இடம். 3ஆம் இடம் சகோதர ஸ்தானம் அல்லது தைரிய வெறி எல்லாமே வச்சுக்க. 3க்குடையவன் ராசியில 8க்கு போயிட்டாரு, கெட்டு போயிட்டாரு, மறைஞ்சிட்டாரு அப்படின்னு எடுத்தா நவாம்சத்துல ஆட்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ புதன் மனை ஏறிட்டாவே அந்த பாக்கியம் அந்த இடம் வீக்கு அப்படிங்கிறது தான் ஒரு கோணத்துல. ஆனா நவாம்சத்துல இருக்கிறதுனால இவருக்கு சகோதர பாவம் உண்டு. இங்க 8ல் மறைஞ்சிட்டாருன்னு பேசினா நான் மறையலேங்கிறேன். அப்ப சகோதர பாவம் இவருக்கு உண்டு. அது எப்படி இருக்கு? ஆட்சியா இருக்கு. அப்போ சகோதரர்கள் இவரை விட நல்லாவே இருப்பாங்க, இவரை விட வலுவா இருப்பாங்க அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கிறோம் நவாம்சத்தை வச்சு. 3ஆம் பாவாதிபதி நவாம்சிலே தன்னுடைய வீட்டிலே ஆட்சி பலம் பெற்றிருப்பதனால இவர் தைரியசாலி. இவர் பார்த்தா 8ல் போய் மறைஞ்சிட்டாரு, புதன் வீட்டில் இருக்காருன்னு சொன்னாலும் நவாம்சில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால இவருடைய தைரியம் மறைந்ததா இருக்கு, ஆனால் நிறைந்ததா இருக்கு. பார்த்தா சாதுவா இருப்பாரு, நின்ன இடத்துல ஜெயிப்பார், ஜெயிக்க உண்டான அத்தனை வலிமை பண்ணுவார், தைரியம் இருக்கு. அது செவ்வாயா வேற வருது. அப்போ இவருடைய வலிமை எப்படி இருக்கு? பார்த்தா பசு மாதிரி பசு தோல் போர்த்திய புலியா தான் இருப்பாரா? பார்த்தா அப்படிதான் தெரியாது, ஆனா அந்த தைரிய வலிமை இருக்கு, சகோதர வலிமை இருக்கு, எல்லாமே இருக்கு. அதே மாதிரி வீரிய வலிமை இருக்கு. ஏன்னா புதன் வீட்டுக்கு போயிட்டா வீரியம் இல்லைம்பாங்க, நிச்சயமா வீரியம் உண்டு. அடிச்சாலும் அடி பலமா விழுகும். பொதுவாகவே நீங்க 12 லக்கணத்துல அடிச்சா அந்த வில்லா வளைஞ்சி அம்பா அடிக்கிறது சொல்றாங்க, அப்படியா? ஆமா. அதாவது 12 லக்கணத்துல அதிகமா இருக்கக்கூடிய லக்கணங்கள் சில, அதாவது தனுசு போன்ற கடகம் போன்ற லக்கணங்களா இருக்கலாம். ரொம்ப குறைவா பிறக்கக்கூடிய லக்கணம் கும்பம் தான். நீங்க 100 பேர் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா அந்த 12ஆ பிரிச்சு பாருங்க. இதுல 120 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேர் 10 லக்கணம் இருக்கும் இல்லையா, அதனால 2 ஒருத்தர் இருப்பாங்க கும்ப லக்கணமே. அதனால கும்பத்தில் பிறக்கிறது அரிது. ஆனா கும்பத்துல பிறந்தாக்க 2 கோட்பாடு சொல்லுவது, ஒண்ணு கோபுர கலசமா இருப்பாங்க, இல்ல மண் சட்டியா போயிடுவாங்க. இவங்களுடைய நடுத்தரமான வாழ்க்கை முறை இவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது ஒரு கருத்து. ஒன்னா கோபுர கலசம். எம்ஜிஆர் கும்பலக்கணத்துல பிறந்தாரு, அவர் கோபுர கலசம் ஆனார். நிறைய பேர் கும்பகலத்துல பிறந்து காணா போயிட்டாங்க. அப்படிதான் ஒரு சரக்கு சொல்லப்படுது. இப்ப அடுத்துக்கு அப்படி 4வது லக்கணத்துக்கு போறோம், 4ஆம் பாவத்துக்கு போறோம். இப்ப 4க்குடையவர் ராசியில 5ல் இருக்கார், நவாம்சத்துல ஆட்சியில் இருக்கார். நல்ல சுகவாசி. ராசியிலையும் கெடல, நவாம்சிலையும் கெடல, நல்ல சுகவாசி. இப்ப செவ்வாய் 8ல் போயிட்டாரு அப்படின்னு கோட்பாடு வச்சுட்டாரு. 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் எங்க வர்றாரு? காரு வாகன வீடு வசதிக்கு வர்றாரு இல்லையா? அப்ப 4ஆம் இடத்துல அவர் ஆட்சி பெற்று கேதுவோட கூடி இருப்பதனால இவருக்கு அந்த பாக்கியம் உண்டு. ஆனால் அதுல குறைபாடுகள் உண்டு. ஏன்னா கேது இருப்பதனால முழுமையா அனுபவிக்க விட மாட்டார். சுகம் இருக்கு, நல்ல ஏசி கட்டில் எல்லாமே இருக்கு, தூக்கம் கொஞ்சம் வரல, இல்லை அடிக்கடி விழிப்பு, வேற ஏதாவது வேலை, வேற எங்க தங்கல், இந்த மாதிரி எல்லா சுகமே இருந்தாலும் ஒரு சிறு குறைபாடுகள் இருக்கு. அப்ப நவாம்சத்துல அந்த கிரகம் வலுப்பெற்றிருப்பதனால்தான், ராசியில் அந்த கிரகம் கெடாதனால்தான் இந்த நிலை நல்லா இருக்கு. இப்ப 5ஆம் பாவத்தை எடுத்துங்க. புதன் எங்க இருக்காரு? 6ல் போயிட்டார். நவாம்சத்துல 12 கூடிய நவாம்சம் போயிட்டார். இப்ப இவருக்கு 5ஆம் இடம் சம்பந்தப்பட்டது எல்லாமே இவருக்கு கை கொடுக்காது. புத்தரர்கள் கை கொடுக்க மாட்டாங்க, பூர்வ புண்ணியம் கை கொடுக்காது, இவருடைய அறிவே இவருக்கு தக்க நேரத்தில் வேலை செய்யாது. இப்போ அது நவாம்சம் தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்படியே தான் 12 பாவங்களே நான் எடுத்து பேசுகிறேன். இந்த 12 பாவங்களுக்கு உண்டான குணத்தை நீங்கள் இந்த கோணத்தில் ஆய்வு செய்து பாருங்க. ஒரு ராசியை நவாம்சத்தில் பார்க்கும்போது ராசியிலும் அந்த கிரகத்தை பார்த்துங்க. ராசியிலும் நல்லாக இருந்து நவாம்சத்திலும் நன்றாக இருந்தால் அந்த பாவம் சிறப்படையும்.
ராசிகள் நல்லா இருந்து நவாம்சத்தில் கெட்டு போயிட்டால் அந்த பாவம் கெட்டு போயிடும். ராசியில் நல்லா இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. ஆனால் ராசியில் கெட்டு போய் நவாம்சம் நல்லா இருந்தால் அது நல்லாவே இருக்கு. அப்போ நமக்கு நவாம்சம் என்பது உள் உணர்வுகளை புறம் இல்லாமல் அகத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய விஷயம். ஒரிஜினல் ராசி என்பதே நவாம்சம் தான். நவ அம்சம் 9 விதமான அம்சங்களை நமக்கு தரக்கூடியது நவாம்சம். இந்த நவாம்சம் என்பதை ஒரிஜினல் ராசியை வச்சு பாருங்க, ராசியை பக்கபலமாக வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம எல்லாருமே ராசியை பார்க்குறோம், நவாம்சத்தை பக்கபலமாக கூட வச்சுக்கிறது இல்லை. அதனால் இன்றைக்கு இல்லை, ஏடுகளில் எழுதின காலத்தில் கூட நவாம்சம் இல்லாமல் ஜாதகம் எழுதப்படவில்லை. அது நல்லா புரிஞ்சுங்க. 20 சக்கரங்கள் இருக்குது. எந்த சக்கரத்துக்குமே முன்னோர்கள் முக்கியத்துவம் தரல, நவாம்சத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து எழுதினாங்க. அன்றைக்கு ஏடுகளில் எழுதின காலத்தில் கூட நவாம்சம் ராசியும் போட்டு தான் எழுதினாங்க. ஆக நவாம்சம் என்பது ஜோதிடத்துக்கு மிக முக்கியம். நவாம்சமே தான் ஜோதிடம் என்று நான் சொல்லுவேன், என்னை பொறுத்த என்னுடைய ஆய்வில். இதில் ஒரு மேலோட்டமாக ஒரு வகையான கருத்துக்களை இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். ராசியை நவாம்சை வச்சு பார்க்குறேன். இன்னும் நவாம்சை வச்சுக்கொண்டு நம்ம நிறைய பலன்களை சாதிக்கலாம். இது ஜனனகால பலன், இதை மாற்ற முடியாது இல்லையா? நிகழ்கால பலன்களை மாற்ற முடியுமா? விதியை மதியால் வெல்ல முடியுமா அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு என்ன பொறுத்தவரை நான் எடுத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, விதி என்றால் இந்த ஜாதகம் தான். இந்த ஜாதகத்தை மாற்றவே முடியாது இல்லையா? கண்டிப்பா மாற்ற முடியாது. மதி என்பது என்ன? சந்திரன். சந்திரன் இன்றைய தினம் எந்தெந்த ராசிகளை போய் கொண்டு இருக்கின்றதோ அந்தந்த ராசிக்கு தக்கவாறு நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும். அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு என்னுடைய விதியை சந்திரனை வைத்து நான் மாற்ற முடியுங்கிறதா விதியை மதியால் வெல்ல முடியுங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் இதை அனுபவிச்சு பாருங்க. இன்னைக்கு சந்திரன் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இன்னைக்கு எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இன்னைக்கு எந்த கிரகத்தை தொட்டுட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இன்னைக்கு எந்த கிரகத்தை தொட்டு வருகிறது என்று தெரிஞ்சுக்கிட்டு, இன்னைக்கு எந்த கிரகத்தை தொட போகிறது என்று தெரிஞ்சுக்கிட்டு, இன்னைக்கு எந்த பாவத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இன்னைக்கு எந்த காரியத்தை செய்தால் சக்சஸ் பண்ணலாம் நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வெல்லலாம். அப்போ விதியை அதாவது ஜாதகத்தை, மதியை அதாவது கோச்சாரத்தால் வெல்லலாம். அப்போ நமக்கு திருமணம் எந்த தேதியில் வைக்கலான்னு முடிவு பண்ணுறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கிறது. ஒரு ஜாதகன் எந்த தேதியில் பிறக்கலாம் என்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை என்றாலும் ஒருவனுக்கு திருமணத்தை எந்த தேதியில் செய்யலாங்கிற அதிகாரம் இருக்கு. ஒருவனுக்கு 4ஆம் பாவம் கெட்டே போய்விட்டாலுமே ஒருவனுக்கு எந்த நேரத்தில் வாகனம் வாங்கலாம், எந்த நேரத்தில் வீடு கட்டலாம் என்கின்ற அதிகாரம் நம்ம கையில் இருக்கு. நாம் அதை சாதிக்க முடியும், நாம் அதை செய்ய முடியும் அப்படிங்கிறது இதில் முக்கியம். அப்போ விதியை மதியால் வெல்லலாம்ங்கிறது என்ன காரணம்? விதி என்கின்ற ஜாதகத்தை மதி என்கின்ற கோச்சாரத்தின் அடிப்படையிலே வென்று விடலாம் எளிதாக அப்படிங்கிறது புரியும். அப்போ இந்த மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறதுக்கு நான் மிக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நவாம்சம். இந்த நவாம்சத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, புஷ்கராம்சம் அப்படின்னு ஒரு அடிப்படை தத்துவம் இருக்கு. குறிப்பிட்ட பாதங்கள் புஷ்கராம்சம் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் ஒரு சிம்பிள் லாஜிக் என்ன அப்படின்னா, புஷ்கராம்சம் பற்றி அப்புறம் வர்றேன். சிம்பிள் லாஜிக் அப்படின்னா, ஒவ்வொரு ராசியிலும் இருக்கின்ற பாதங்கள் மொத்தம் எத்தனை? 9. ஒவ்வொரு ராசியிலும் 9 பாதங்கள் இருக்கு இல்லையா? இந்த 9 பாதங்கள்ல மையமாக இருக்கக்கூடிய பாதம் 5ஆம் பாதம். இந்த 5ஆம் பாதம் எந்த நட்சத்திரத்தினுடைய பாதமாக இருக்கிறதோ அந்த ராசியினுடைய 1, 5, 9ஆம் பாவத்தில் தான் நவாம்சம் விழுகும். இது மாறவே மாறாது, நல்லா புரிஞ்சுங்க. ஒவ்வொரு ராசியிலும் இருக்கின்ற 5ஆம் பாவம் அந்த ராசியினுடைய 1, 5, 9. நீ எதை வேணா எடுத்துங்க. இப்போ மேசத்தை எடுத்தீங்கன்னா 5ஆம் பாவம் இது அஸ்வினி முடிஞ்சு பரணி 1ஆம் பாதம். பரணி 1ஆம் பாதம் எங்கே விழுகு? சிம்மத்தில். இதனுடைய திரிகோணத்தில் சிம்மத்தில் விழுகு. இப்போ இந்த ராசியினுடைய 5ஆம் பாவம் இது ரோகிணி 2. ரோகிணி 2 எங்கே விழுகு? அங்கேயே விழுகு. இந்த ராசியினுடைய 5ஆம் பாவம் இது திருவாதிரை 3. திருவாதிரை 3 இதனுடைய 9வது ராசியில் விழுகு. இதனுடைய 9வது ராசியில் விழுகு. இந்த பாவத்தினுடைய 5ஆம் ராசி எது? புனர்பூசம் 4 போக பூசம் 4. பூசம் 4 எங்க விழுகு? விருச்சிகம். ஆமா, விருச்சிகத்தில் விழுகா. இப்போ இப்படியே பாருங்க, ஒவ்வொரு ராசியினுடைய 5ஆவது பாதம்
அந்த ராசியினுடைய திரிகோணத்துல தான் நிற்கும். அது கன்ஃபார்ம், அது மாறவே. இது புஷ்கர நவாம்சத்தில் வரக்கூடிய ஒரு சின்ன சூட்சமா. புஷ்கர நவாம்சம் அப்புறம் அது வேற, அது சப்ஜெக்ட் வேற. இது சொல்ற இப்போ ஒரு ராசியை பற்றி நாம் வலுவடைய வேண்டுமானால், அந்த ராசியில இருக்கிற ஒரு காரியத்தை நாம் செய்து சக்சஸ் ஆக வேண்டும் என்றால், அந்த ராசியினுடைய மத்திய பாகத்திலே வரக்கூடிய ஒரு பாதத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை செய்து பாருங்க, அந்த பாதம் உங்களுக்கு வெற்றியடை வைக்கும். இது ஒரு கோன், இது ஒரு ஷார்ட் வழி. நவாம்சத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்க ஷார்ட் வழி. அந்த 13 நிமிஷம், ஆமா, அந்த 3.20 டிகிரி 3.20 டிகிரி காலத்துல ஒரு கிரகம் நின்றாலோ, ஒரு லக்கணம் விழுந்தாலோ, ஒரு கிரகம் கோச்சாரத்தில் வந்தாலோ, அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் அந்த காரியத்தை செய்கின்ற போது தடைபடுகின்ற காரியத்தை தடைபடாமல் முழுமையாக வெற்றி அடைய வைக்க நம்மால் முடியும். இதை செய்வதற்காகத்தான் மானிடர்களுக்காக சித்தர்கள் நமக்கு ஜோதிடத்தை கொடுத்தாங்க. உங்களால உங்க விதியை மாற்ற முடியாது, நாங்க அதுக்கு வழி தர்றோம், அதனால ஜோதிடம் ஒரு வழிமுறையை கற்றுக் கொடுத்து இதெல்லாம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லித்தான் நம்ம கொடுத்தாங்க. ஆனா நம்ம பொதுவா பஞ்சாங்கத்துல திருமண நாள் இருக்கா, அதை போடுறோம். அது என்ன நாள், என்ன நட்சத்திரம், ஜாதத்துக்கு ஒத்துக்கிறோம் வத்தாதா, ஒரு தாராபலனா, ஒரு சந்திரபலனா, எதையும் பார்த்து இன்னைக்கு முகூர்த்த நாள் ஒரு காரியம் பண்ணும். அன்னைக்கு கௌரியில் எப்படி இருக்குது, சுபவரை இருக்கா, இல்லை ராகுகால எமண்டகள் இல்லையா, செய். ஒரு லக்கணம் பார்ப்பதில்லை, ஒரு கிரக வலிமை பார்ப்பதில்லை, இப்படி செய்கிற தவறுகளுக்கு காரணம் இதுதான். அப்போ ஜோதிடத்தில் குற்றம் இல்லை, ஜோதிடத்தை முழுமையாக நாம் பயன்படுத்தாததான் குற்றம். ஜோதிடத்தை முழுமையாக நாம் பயன்படுத்தினா கண்டிப்பாக பல தோல்விகள்லேருந்து வெற்றியிடலாம். நல்ல யோகம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அது யோகத்தில் அவனுக்கு அமைஞ்சிடும். அபயோகமாக இருக்கிறவனுக்கு தான் அபயோகத்தில் மாட்டுது. அபயோகமாக இருக்கிறவன் தான் அபயோகத்தை அனுபவிக்கிறான். அவனுக்கு தப்பிக்க என்ன வழி அப்படிங்கிறத நமக்கு இது கொடுக்காங்க. அப்போ நாம் இந்த இடத்துல அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்குண்டான வழியை பயன்படுத்திக்கிட்டா சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறதா. இதில் அடுத்த புஷ்கர நவாம்சங்கிறத 4 கிரக வடிவாக கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன குறிப்பு இருக்குது, யாரை வேணால் குறிக்கணும்னா குறிச்சுங்க. அதுக்குண்டான பாகைகளாக இருக்குது, நான் சொல்கிறேன். அதாவது எழுதிக்கன்னா எழுதிக்கங்க. இந்த புஷ்கர நவாம்சம் வாங்க, இந்த புஷ்கர நவாம்சங்கிறது அறம், பொருள், இன்பம், மோட்சம் என்கிற 4 அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கு. அறம், பொருள், இன்பம், மோட்சம் அப்படிங்கிற 4 அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கு. அதுகள் பலன்களை நீங்கள் எடுக்கும்போது இந்த அடிப்படையில் எடுக்கலாம். அறத்துக்கு எப்படி எடுக்கணும், பொருளுக்கு எப்படி எடுக்கணும், இன்பத்துக்கு எப்படி, மோட்சத்துக்கு எப்படி எடுத்துக்கலாம். இதனால அதுக்கு முன்னாடி விளக்கத்தை சொல்லிடுறேன். இப்போ அறம்ங்கிற ராசி எது? மேச திரிகோணம். மேச திரிகோணம் தானே. இப்போ மேச திரிகோணத்துக்கு மேசம், சிம்மம், தனுசு இந்த 3 ராசியும் அறத்தை குறிக்கூடிய ராசி. இந்த 3 ராசியிலையும் வரக்கூடிய 7ஆம் பாதமும் 9ஆம் பாதமும் புஷ்கர நவாம்சம் முடியாது. இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு ராசியின் மத்திம பாகம் அல்லாது இது ஒரு மத்திம பாகம் என்பது அந்த ராசியுடைய திரிகோணத்திலிருந்து அந்த ராசியை மட்டுமே வலுப்படுத்தும். ஒரு பாவம் வலுவிழந்தால் அந்த பாவத்தை மட்டுமே வலுப்படுத்துறதுக்கு உண்டான தன்மையை அந்த பாவம் கொடுக்கும். இப்போ நாம் சொல்றது புஷ்கராம்சம். புஷ்கராம்சம் என்பது அறத்திரிகோணம் என்கின்ற மேசம், சிம்மம், தனுசிற்கு அந்தந்த ராசியில் இருக்கின்ற 7ஆம் பாதமும் 9வது பாதமும் புஷ்கர நவாம்சம் வரும். இந்த புஷ்கர நவாம்சத்திற்காக வரக்கூடிய கிரகங்கள் யாருன்னா துலா சுக்கிரனும் தனுசு குருவும். துலா சுக்கிரனும் தனுசு குருவும் தான் வருவாங்க. இல்லை 2 பேருமே வரலாம். இப்போ பாருங்க, மேசத்தினுடைய 7ஆம் பாதம் இது. கலந்துக்கோ, நான் சொல்றதே கேட்க வேண்டாம், நீங்களும் யோசிக்க. மேசத்தினுடைய 7ஆம் பாதம் இல்லை, அஸ்வினி, பரணி, 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 பரணி 3. இப்போ பரணி 3 எதில் வரும்? துலா சுக்கிரனா வருவார். 9வது பாதம் கிருத்திகை 1. கிருத்திகை 1ங்க ஒரு தனுசு குருவா வருவார். இப்போ இந்த 7ஆம் பாதம் 9ஆம் பாதம் சுக்கிரனும் குருவுமே தான் ஆதிக்கம் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி பொருள், பொருள் ரிஷபம், கன்னி, மகரம், அதாவது அதனுடைய திரிகோணம்.
இதுக்கு 3 5ஆம் பாதங்கள். இதனுடைய 3ஆம் பாதமும் 5ஆம் பாதமும் புஷ்கராம்சத்தில் வரக்கூடியது. இதற்கு மீனகுருவும் ரிஷப சுக்கிரனும் அதிபதியாக வருவாங்க. மீனகுருவும் ரிஷப சுக்கிரனும் அதிபதியாக வருவாங்க. இது நீங்க கணிதம் பண்ணி வச்சிருக்கிற கொடுத்துட்ற கோட்பாடே உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுதான் கோட்பாடு அப்படிங்கிற சொல்லிடுறேன். பொருளுக்கு, இன்பத்திற்கு, இன்பம் வீடு, இன்பத்திற்கு மிதுனத்தினுடைய திரிகோணம். மிதுனம் விருச்சகம், மிதுனம் துலாம் கும்பம். இதனுடைய 6ஆம் பாதமும் 8ஆம் பாதமும் புஷ்கராம்சத்தில் வரும். இதனுடைய 6 8ஆம் பாதங்கள் புஷ்கராம்சத்தில் வரும். இதற்கும் மீன குருவும் ரிஷப சுக்கிரனுமே அதிபதியாக வருவாங்க. அடுத்தது மோட்சம். மோட்சம்ங்கிறது கடக திரிகோணம். கடக திரிகோணத்தினுடைய கடகம் விருஷகம் மீனம். இதனுடைய முதல் பாதமும் 3ஆம் பாதமும் புஷ்கராம்சமாக வரும். இதனுடைய அதிபதி வந்து சந்திரனும் புதனும் வருவாங்க. ஆக நமக்கு ஒரு காரியம் செய்கின்ற போது அந்த காரியத்தினுடைய பாபாதிபதிகள் ராசியிலே நமக்கு வலுவாக இருந்தாலும் வலுவில்லை என்றாலும் இந்த புஷ்கர நாமாம்சத்தை பயன்படுத்தி நீங்கள் லக்கணம் அமைத்தால், அல்லது இந்த புஷ்கர நாமாம்சத்திலே கிரகங்கள் அந்த பாவத்துக்கு உண்டான காரகத்துவமுடைய கிரகங்கள் வலிமையாக இருந்தால், வலிமையாக இருக்கும்போது லக்கணத்தை நீங்கள் அமைத்தால் அந்த காரியம் 99% தோல்வியில் முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் அதுக்காக ராகுகால எமகண்ட இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்காதீங்க. அதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம எல்லாமே நல்லதாக இருக்க மாதிரி தான் நம்ம ஒன்று தேர்ந்தெடுக்கணும் ஒழிய ஒரு குற்றத்தை வைத்து கொண்டு இன்னொன்று சரி என்று வாதிடக்கூடாது. எல்லா வகையிலையும் நமக்கு சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த காரியத்தை செய்யணும். அப்போ உங்களுக்கு 7ஆம் பாவம் கெட்டு போச்சு, தாரதோஷம் இருக்குது, 2 தார யோகமுடையது அப்படிங்கிற ஜாதகத்துக்கு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் அவர்களுக்கு நீங்கள் குறித்து கொடுக்கக்கூடிய காலம், தேதி, கிரகங்கள் புஷ்கரநாமத்தில் இருந்து அந்த காரியத்தை நீங்கள் செய்தீங்கன்னா 99% ஃபெயிலியர் வராது. இதுதான் விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு நம்ம முன்னோர்கள் காட்டி கொடுத்த வழி. இதனுடைய பாகை விவரம் சொன்னால் எழுதிக்குவீங்களா? சொல்லலாமா? அப்படியே வரிசை எழுதணும். எழுதுறீங்களா? எழுதிக்கிறீங்களா? நானே சொல்லட்டுமா? 20 to 23 20, 20 23 20 டிகிரி வரைக்கும். இருபத்தி 6 40 30 அப்படி கீழே போட்டுங்க. 26 40 30 36 40 40 36 40 40 43 20 46 40 43 20 46 40 76 40 80 76 40 80 83 20 86 40 83 20 86 40 90 93 20 90 93 20 96 40 100 96 40 100 140 143 20 140 143 20
146 40 150 146 40 150 156 40 160 156 40 160 163 20 166 40 163 20 166 40 196 40 200 196 40 200 203 20 206 40 203 20 206 40 210 213 20 210 213 20 216 40 216 40 220 216 40 220 260 263 20 260 263 20 266 40 270 266 40 270 276 40 280 276 40 280 283 20 286 40 283 20 286 40 316 40 316 40 320 316 40 320 323 20 326 40 323 20 326 40 330 333 20 330 333 20 336 40 336 40 340 336 40 340 இந்த பாதங்கள் எல்லாமே இப்போ நாம் முதல்ல கொடுத்த கோட்பாடுப்படி இந்த பாகைகளில் அந்த பாதங்கள் கரெக்டாக உட்காரு. நீங்கள் பாகை அடிப்படையில் இதை கணிதம் பண்ணிட்டாலும் சரி, நட்சத்திர பாத அடிப்படையில் கணிதம் பண்ணிட்டாலும் சரி, அறம் பொருள் இன்பம் என்ற கோட்பாடின் அடிப்படையில் இந்த கணிதம் பண்ணிட்டாலும் சரி, உங்களுக்கு இந்த டைம் கரெக்டாக ஒத்து போகுது. இது நல்லா கவனத்தில் வச்சுங்க. சுபகாரியங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய காலம் இந்த புஷ்கரான மாசமாக இருந்தால் 99% அந்த காரியம் தோல்வி அடையாது. இது நீங்கள் ட்ரெயின் பாருங்கள். நாங்கள் பார்த்துட்டோம். நாங்கள் ஓரளவு பார்த்துட்டு தான் இந்த சொல்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை எல்லாம் அனுபவித்து கெட்டுப்போன காரியத்தினுடைய டைமை எடுத்து போட்டு பார்த்துருக்குறோம். அதே மாதிரி நாம் கொடுத்த டைமில் அடுத்து வாழ்கிறவங்க எப்படின்னு பார்த்துருக்குறோம். எல்லாமே பார்த்துருக்குறோம். ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்து ஒருத்தனுக்கு வட்டிக்கு கொடுக்க வாங்க கூட இந்த காலம் முக்கியமாக தேவைப்படுது. ஒரு காரியத்துக்கு நீங்கள் ஒரு எக்ரிமெண்ட் போடுறதுலேருந்து, ஒரு வாக்குறுதி கொடுக்கறதுலேருந்து, ஒரு வாக்குறுதி வாங்குவதிலிருந்து, ஒரு திருமணத்தின் அனைத்து விஷயங்களுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்துங்க. எந்த காரியத்தை இப்போ மீட்டிங் நடத்துகிறத கூட யார் வர்றாங்களோ வரலையோ அந்த புஷ்கர மாசத்தில் ஆரம்பித்து பாருங்கள். அன்றைய தினம் கூட்டம் சிறப்பாக இல்லையோ பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆச்சா, அது நீங்கள் தான் இன்னைக்கு நீங்கள் டிகிரி பார்த்து போட்டுங்க. இது எல்லா காரியத்துக்கும் இதை பயன்படுத்துங்கள் அப்படிங்கிறதா ஜோதிடத்தினுடைய விதிமுறை. இது ஒரு கோட்பாடு. இன்னும் நிறைய இருக்கு. இருந்தாலும் புஷ்கர மாசத்துக்கு ஒரு தன்மை இருக்கு அப்படிங்கிற இதை கொடுக்குறோம். எப்படிங்க? ஈஸ்வரன், ஈஸ்வரன் வாஸ்து ஈஸ்வரன் என்னுடைய பேரு பேஸ்புக்கில் இருக்கு. வாஸ்து ஈஸ்வரன். ஊர் பேர் குமாரபாளையம் தான். குமாரபாளையம் வாஸ்து ஈஸ்வரன் குமாரபாளையம் தான். 98 427
98 427 76 79 7 98427 76797. நீ எந்த நேரம் வேணும் கேட்கலாம். நைட்டு 11 வரைக்கும் விழிச்சிருப்பேன், கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். வேலை நமக்கு தொழில் ஜோதிடம் அல்ல, தொழில் நான் சிவில் இன்ஜினியர், கட்டடங்களில் தான் இருப்பேன். ஃப்ரீயாக இருக்கிறேன், கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். எனக்கு ஜோதிடம்னா அவ்வளவு ஆர்வம், ஜோதிடர்னா அவ்வளவு சந்தோஷம். வேற எனக்கு யாருமே இங்கே பகை கிடையாது, எல்லோரோடும் சந்தோஷமா இருக்குன்னு தான் நான் நினைப்பேன். எனக்கு ஜோதிடத்து மேலே இருக்கிற அளவற்ற பாசமும் அன்பும் தான், வேற ஒன்றுமே இல்லை. இதன் மேல் அவ்வளவு ஆசை வச்சிருக்கிறேன். இதை நான் பயன்படுத்தவே இல்லை. ஆனால் என்னை பயன்படுத்திக்கேன்னு சொல்கிறேன். யாராவது தான் எனக்கு நேரம் தான், எனக்கு நேரம் இல்லைன்னா முடியாது. எனக்கு நேரம் இருக்கும்போது நீங்கள் என்னன்னு கூப்பிட்டாலும் சொல்லிடுவேன், அதை பற்றியெல்லாம் பிரச்சனையே இல்லை. அப்புறம் நான் சில இடங்களில் ராசியுடைய உச்ச நிலவரங்களை பற்றி நிறைய பேசியிருக்கிறேன். எல்லாருமே நிறைய பேர் கேட்க, இந்த ராசியில் இந்த கிரகம் ஏன் உச்சமாகுது, அதுக்கு என்ன கோட்பாடு விதி, எதனால் இந்த இடத்துல உச்சமாகுது அப்படின்னு ஒரு கேள்விக்கு சரியான பதில் நான் என்கிட்ட வச்சிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச சரியான பதில் நான் நம்புகிறேன். ஏன்னா அது வாஸ்துல பார்க்கும்போது அது இணைச்சி ஒத்து போகுது, மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒத்து போகாது. வாஸ்துல பார்த்தீங்கன்னா மூந்தன் முரளி சொல்லியிருக்காரு, வாஸ்துவும் ஜோதிடம் சொல்லிட்டு அடுத்த தலைப்பு கொடுத்துருக்காரு. அடுத்த மாதம் அதுதான் பேச போகிறேன், என்னால் இங்கேயே சொல்லிடுறேன். இப்போ கிழக்கினுடைய அதிபதியாக நம்ம வாஸ்துன்னு போயிட்டா 8 திசை பார்க்குறோம் இல்லையா, அஷ்டத்துக்கு பார்த்து தானே அமைக்கிறோம். வாஸ்துன்னு போயிட்டா நமக்கு 8 திசை எல்லாருக்கும் தெரியும். கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, அப்புறம் ஈசானியம், ஆங்கினேயம், வாயு, நைருதி, இந்த 8 திசையும் தெரியும் இல்லையா. வாஸ்துல உங்களுக்கு விவரம் தெரிஞ்சவங்க தான் சொல்லுங்க, கிழக்குக்கு அதிபதி யார்? கிழக்குக்கு அதிபதி யார்? கேள்வி கேட்கிற தெரியாது நினைக்க வேண்டாம், கேள்வி கேட்கிற நினைக்க வேண்டாம், தெரிஞ்சா சொல்லுங்களேன், நான் சொல்லிடுறேன். நீங்களே சொல்லுங்க. ஏன்னா உங்களை தூண்டனுங்கிறதுக்காக தான் கேள்வி இல்லையா, உங்களை சோதிக்க கேள்வி அல்ல, உங்களை தூண்டனுங்கிற. கிழக்குக்கு அதிபதி இந்திரன். இந்திரன் தான் கிழக்கினுடைய அதிபதி. அந்த கிழக்கினுடைய அதிபதிக்கு அதிதேவதை யாருன்னா சூரியன். சூரியன் கிழக்குக்கு அதிதேவதை யாருன்னா சூரியன். இப்போ மேசம்ங்கிறது எங்க இருக்குது? கிழக்குல இருக்கு. மேசம்னு எந்த ராசி சொல்றோம்? கிழக்கு சொல்றோம். அந்த திசைக்கு அதிதேவதையாகிய சூரியன் அங்கே உச்சம் பெறுகிறார். அதுக்கு நேர் ஆப்போசிட் எது? மேற்கு. மேற்கு நம்ம என்ன சொல்றோம்? துலாயனம் சொல்றோம். அந்த திசைக்கு அதிபதி, அந்த திசைக்கு அதிபதி யாரு? வருணன். வருணன் தானே, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த வருணனுக்கு அதிதேவதை யார் அப்படின்னா சனி. இப்போ வருணன்னா யாரு? மழை. மழைத்தான் நம்ம வருணன் சொல்றோம், அப்படித்தானே? அந்த மழைக்கு அதிபதி மேகாதிபன் என்கின்ற சனி. சனி மேகாதிபன் என்று பொருள். சனி இல்லாமல் மழை பெய்யாது. சந்திரன் நீருக்கு அதிபதியாக இருக்கலாம், ஆனால் மழைக்கு அதிபதி சனிதான். ஆக மேற்கு திசையில வர்ணனுக்கு அதிதேவதையாக சனி வருவதனால் அங்கே துலாத்தில் சனி பகவான் உச்சம் பெறுகிறார். அதுக்கப்புறம் வடக்கு. வடக்கு திசைக்கு அதிபதி யாரு? குபேரன். எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க நிருதி மூலை குபேர மூலைன்ட்டு. தயவு செய்து நீங்க எல்லாம் சொல்லி மாத்துங்க, கம்முன்னு வராதிங்க. போற பக்கம் செவனியில் 4 அப்புங்க எவனா சொன்னாங்க. ஏன்னா ஜோதிடத்தை கெடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. குபேர மூலை என்பது மூளையே இல்லை, குபேரன் என்பது திக்கு தான். அஷ்டத்திக்குல வரக்கூடிய ஒரு திக்கு, அது வடக்க குறிக்கக்கூடியது. அந்த திக்குக்கு அதிபதி யாரு? குரு. குரு பகவான். இப்ப நீங்க திருவண்ணாமலை போய் சுத்தி பார்த்தீங்கன்னா வேற எங்கேயுமே நீங்க வேணா, திருவண்ணாமலை ஆதி காலத்திலே வச்சிருக்காங்க, வடக்கு தான் குபேரன் இருப்பார். குபேரலிங்கம் தனியா ஒன்று இருக்கு. அதனால குபேர நிருதிலிங்கம் தான் இருக்கு, அங்க குபேரலிங்கம் இருக்காது. அதனால வடக்கு திசைக்கு அதிபதி யார் அப்படின்னா குபேரன். அதற்கு அதிதேவதையா இருக்கிற குரு பகவான். அதனால வடக்கு ராசி எது? வடக்குங்கிறது என்ன ராசி? கடகாயனம். கடகாயனம் தான் வடக்கு இருக்கு. வடக்கு எங்க இருக்குது? நீங்க கடகாயனம் தான் வடக்கு இருக்கு, தெரியுமில்ல எல்லாத்துக்கு. பூமத்திய ரேகையிலிருந்து பார்த்தீங்கன்னா வடக்கு கடகரேகை, தெற்கு மகர ரேகை இருக்கும். கிழக்கு மேசாயனம், மேற்கு துலாயனம்.
இப்போ வடக்கே இருக்கின்ற கடகாயனத்தில் அதிபதியாக இருக்கின்ற குரு உச்சம் பெறுகிறார். இப்போ தெற்குக்கு அதிபதி யாரு? அடுத்து யமன். யமனுக்கு அதிதேவதை யாரு? செவ்வாய். தெற்கு எந்த ராசியை குறிக்குது? மகரம். தெரியுங்களா? மகர ராசியை குறிக்குது. இப்போ மகரம் எங்க இருக்குது? தெற்காயனத்தில் இருக்கு. அப்ப தெற்காயனத்தினுடைய அதிபதி யாரு? செவ்வாய். அங்கே உச்சம் பெறுகிறார். இப்ப 4 திசைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் 4 திசைக்கு உச்சமாக வருகிறார்கள் அப்படின்னு பொருள். இப்ப நம்ம என்ன இதுல ஜோதிடத்தில் பார்க்கணும்னா, இந்த 4 திசைகளை நோக்கி எந்தெந்த கிரகங்கள் நகர்கிறதோ அந்தந்த திசைக்குரிய கிரகங்கள் அந்தந்த திசை நோக்கி நகருகின்ற போது அந்தந்த திசைகள் வலிமை அடைகிறது என்று பொருள். அப்ப நம்ம வாஸ்துல எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கிழக்கு திசை வீடு கட்டுறவனுக்கும் மேற்கு திசை வீடு கட்டுறவனுக்கு, தெற்கு திசை வீடு கட்டுறவனுக்கு, வடக்கு திசை வீடு கட்டுறவனுக்கு அந்தந்த கிரக வலிமையை அனுசரிச்சே தான் செய்யணும். வீட்டை கட்டணும், வாயில் வைக்கணும். இது ஒரு கோட்பாடு. வாஸ்துல இது ஒரு கோட்பாடு இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஒரு கிரகம் உச்சமாக இருக்கின்ற நிலைப்பாடை வைத்து அந்த கிரக திசை வலிமை என்று நாம் அறிகிறோம். இது ஒரு கோட்பாடு வச்சுங்களா. அப்புறம் இன்னும் 4 திக்கு இருக்கு இல்லையா? இன்னும் 4 திக்கு இது அக்னி மூலை. முடிச்சுக்கலாங்கிறீங்களா? முடிச்சுக்கலாம். வெயிட். சரி, இன்னும் 4 திசைகள் இருக்கு. அந்த திசைக்கு உண்டான அமைப்புகளை கொஞ்சம் அடுத்தவங்க பேச இருப்பதனால கொஞ்சம் வழிவிட்டு விலகிறார். அதில் அதை பற்றி பேசுவோம். இல்லை, கொஞ்சம் தொக்கி வச்சாதான் அடுத்த தடவையே ஆர்வத்தோட வருவாங்க. பேசுவோம். அதனால இந்த கிரக வலிமைகளை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா இன்னும் இந்த கேந்திர பலம்னு என்ன, திரிகோண பலம்னு என்ன, ராசியில் எப்படி இவங்க எல்லாம் பலம் பெறுகிறார்கள், எதனால் நம்ம கேந்திர பலம் சொன்னோம், எதனால் திரிகோண பலம் சொன்னோம், எதனால் உச்ச பலம் சொல்றோம், எதனால் நீச்ச பலம் சொல்றோம், எதனால குண வேறுபாடுகளை சொல்றோம், ஒரு ராசிக்கு ஒரு குணம் எதனால வந்துச்சு. இப்போ மீன ராசியோ மேசராசின்னு ஆடுன்னு எதை வச்சு சொன்னோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குணம் எங்கே வந்துச்சு, அந்த ராசிக்கு உண்டான குணத்தை அந்த நட்சத்திரங்களுக்கு கொடுக்குறதா, அந்த நட்சத்திரங்களுக்கு என்ன குணம் இருக்குது, அதனுடைய அதிதேவதைகள் என்ன, இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ராசியிலே இருக்கு. இதை நீங்கள் அளந்தோ பேசியோ தீர்க்கவே முடியாது. அத்தனை விஷயங்கள் இருக்கு. அடுத்து வரக்கூடிய இதே மாதிரி ஒரு கலந்துரையாடலில் நம்ம கலந்துக்குவோம். இதுவரை எனக்கு வாய்ப்பு கொடுத்த திரு ரமேஷ் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த உரையை குறைவான மக்களாக இருந்தாலும் நிறைவாக கேட்டமைக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். ஐயா அவர்கள் நமது அழைப்பை ஏற்று அவருடைய அனுபவத்தை பகிர்ந்தமைக்காக ஸ்ரீ யோகேஷ் ஜோதிட பரிபாலனம் அவருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறது. உங்கள் கரகோஷத்தை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.